ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கோவியா பேசுகிறேன். இந்தியா கிளிஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஃபன். Cheers. கீர்த்தி சுரேஷ் இப்போ பாலிவுட்ல என்ட்ராக போறாங்க. ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல பல பிளாக் பஸ்டர் மூவிஸ்ல ஆக்ட் பண்ணி தமிழ், தெலுங்கு, மலையாளம் இண்டஸ்ட்ரியில லீடிங் ஹீரோயினா இருக்கவங்க தான் ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ். 2018ல சர்க்கார், தானா சேர்ந்த கூட்டம், சாமி 2, சண்டைக்கோழின்னு டாப் ஹீரோஸோட ஆக்ட் பண்ணது மட்டும் இல்லாம எல்லா படங்கள்லயும் தன்னோட யூனிக் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா பல ஃபேன்ஸ் ஏர்ன் பண்ணிருக்க கீர்த்தி சுரேஷ் இப்போ பாலிவுட்ல என்ட்ராகிறாங்க. பதாய்ஹோ படத்துடைய டைரக்டர் அமித் சர்மா டைரக்ஷன்ல போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ண போற மூவில தான் கீர்த்தி சுரேஷ் இப்போ கமிட் ஆகியிருக்காங்க. போனி கபூர் ஆல்ரெடி பிங்க் படத்துடைய தமிழ் ரீமேக்ல நம்ம தலையை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா கீர்த்தி சுரேஷ் லீட் ரோல்ல பிளே பண்ண போற ஹிந்தி மூவியும் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படம் என்ன மாதிரியான ஸ்டோரி, இந்த படத்துடைய டைட்டில் என்ன, அதர் காஸ்டிங்ஸ்லாம் யார் யாரு, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸையும் கொஞ்ச நாள்ல அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் இப்போ மலையாளம்ல பிரியதர்ஷன் டைரக்ஷன்ல மோகன்லால் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மரக்கார் படத்துல கீர்த்தி தான் ஃபீமேல் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் மாதிரியே தமிழ், தெலுங்குல லீடிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தான் தமன்னா. இவங்க ரித்திக் ரோஷன் கூட லிப்லாக் சீன்னா எந்த ஹெசிடேஷனும் இல்லாம நான் இமிடியேட்டா ஓகே சொல்லிருவேன்னு ரீசெண்டா சொல்லிருக்காங்க. தமிழ், தெலுங்கு மட்டும் இல்லாம சில ஹிந்தி மூவிஸ்லயும் ஆக்ட் பண்ணிருக்காங்க ஆக்ட்ரஸ் தமன்னா. இவங்க பாலிவுட் ஆக்டர் ரித்திக் ரோஷனுடைய டை ஹார்ட் ஃபேனா. ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவரை மீட் பண்ணிருக்காங்க. அப்போ ரித்திக்கே போட்டோ எடுக்கணுமா வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. உடனே ரொம்ப ஹாப்பியான தமன்னா ரித்திக்கோட சேர்ந்து போட்டோ கிளிக் பண்ணிருக்காங்க. நான் எப்பவுமே லிப்லாக் சீன்ஸ்க்கு ஓகே சொன்னதில்ல, பட் ரித்திக்கோட லிப்லாக் சீன்ஸ் இருந்துச்சுன்னா நான் இமிடியேட்டா ஓகே சொல்லிடுவேன் அப்படின்னு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல தமன்னா சொல்லிருக்காங்க. இப்படி ரித்திக்கோட டை ஹார்ட் ஃபேனான தமன்னாவோட ஆக்டிங்ல ரீசெண்டா தான் கண்ணை கலைமானே படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல தேவி 2 படத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு அண்ட் கன்னட மூவிஸ்லயும் தமன்னா இப்போ பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பிரபுதேவாவோட மூவியும் ஜிவி பிரகாஷ் படமும் சேம் டேட்ல ரிலீஸ் ஆக போகுது. ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல 2016ல ரிலீஸ் ஆன படம் தான் தேவி. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த மூவியோட சீக்வல்ல இப்போ அகைன் பிரபுதேவா அண்ட் தமன்னா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட நந்திதா, ஜெகன், கோவை சர்லாவும் இந்த மூவில ஆக்ட் பண்றாங்க. பிரபுதேவாவே ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு கிரேசி மோகன் தான் டயலாக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஏப்ரல் 5 இந்த படம் ரிலீஸ் ஆக போறதா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சேம் டேட்ல ஜிவி பிரகாஷோட குப்பத்து ராஜா படமும் ரிலீஸ் ஆக போகுது. பாபா பாஸ்கர் டைரக்ட் பண்ணிருக்க இந்த குப்பத்து ராஜா படத்துல ஜிவி பிரகாஷ் கூட சேர்ந்து பார்த்திபன், பூனம் பாஜ்வா, எம்எஸ் பாஸ்கர், யோகி பாபுன்னு பல பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. காமெடி பிலிமா உருவாகி இருக்க இந்த குப்பத்து ராஜா படமும் ஏப்ரல் 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போறதா டீம் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ பிரபுதேவாவோட தேவி 2 படமும் ஜிவி பிரகாஷோட குப்பத்து ராஜா படமும் சேம் டேட்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு மூவிஸ்ல நீங்க எந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.